ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஷார்ட் ஸ்டோரி. அனகோண்டா ரீபோட் அன்எக்ஸ்பெக்டட் கைஸ். அதுவும் ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பால்ரர், அதாவது நம்ம ஆண்ட்மேன் ஹீரோ தான் இதுலேயும் ஹீரோ வந்திருக்காங்க. படம் ஃபுல்லாக ஃபன்னாக இருக்குது. 90s கிட்ஸுக்கு தெரியும் அனகோண்டா மூவி வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு, த்ரில்லிங் ஆக்ஷனாக இருக்கும். ஆனால் இந்த படம் நேர் ஆப்போசிட்டாக இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக இருக்குது. ஆனால் என்னென்னா இப்போ ட்ரைலர்லேயே வந்து ஸ்டோரியோட ஒன்லைனை சொல்லிட்டாங்க. அனகோண்டா மூவி வந்து 4 மூவிஸ் மொத்தம் வந்திருக்கு. அதில் கடைசி 2 மூவி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக போகலை. ஸோ அதனால் படத்தை ரீபூட் பண்ணுறாங்க. இதுவே ஒரு கதையாக எடுத்துட்டாங்க. படத்துலேயே வந்து அனகோண்டா மூவி நான் ரீபூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பால்ரோட ஒரு ஃப்ரெண்டு சேர்ந்துட்டு, ஜெய் பிளாக் 2 பேரும் சேர்ந்துட்டு ஷூட்டிங் எடுக்கிட்ட கிளம்புறாங்க. அந்த ஷூட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டை வந்து லோன் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஃபாரஸ்ட்டுக்கு போனால் அவங்க ரியலாக வச்சுருந்த ஒரு அனகோண்டா வந்து ஆக்சிடெண்ட்டாக இறந்துருது. ஸோ எனக்கு வந்து சிஜிஐ பண்ணுறதுக்குலாம் எனக்கு அமௌண்ட் இல்லை, அதனால் ஒரிஜினல் அனகோண்டா வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரிஜினல் அனகோண்டாவை தேடி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கேருந்து கதை ஆரம்பிக்குது. அனகோண்டாவை மாறிட்டு என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கதையாகவே இருக்க போகுது. படம் ஃபுல்லாக ஃபன்னாகவே இருக்குது. அதுலேயும் ட்ரெய்லர் நடுவில் ஒரு சாங் ஓடிச்சு, மை அனகோண்டா மை அனகோண்டான்னு. இது எனக்கு கேட்கும்போது எப்படி தெரியுமா இருந்தது? மீட் மை அனகோண்டா. ஆப்பிரிக்கன் அனகோண்டா. அத கொண்டா.